யுனைடெட் பத்தி பேச சொன்னாரு. ஆனா இப்போ இந்த வீடியோல வந்து என்னன்னாக்கா சாம்பியன்ஸ் லீக் யோஃபா சாம்பியன்ஸ் லீகோட பார்ட் 1 குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சா? லெக் 1 முடிஞ்சிருக்கு. சோ லெக் 1 ஓட ரிவ்யூ, குவார்டர் ஃபைனல்ஸ் லெக் 1 ஓட ரிவ்யூ கூட ரிவ்யூ தான் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. சோ யார் யாருக்கு நடந்தது? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சனல் பயர்ன் முனிக், செகண்ட் அதே டைம்ல இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் ஆனது வந்து நம்ம ரியல் மேட்ரிட் சிட்டி. ரெண்டு பேர் இந்த ஆர்சனல் வர்சஸ் பாயர்ன் மேட்ச், ரெண்டாவது வந்து ரியல் மேட்ரிட் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி. இந்த மேட்சை ஒரே டைம்ல போட்டவங்க மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். ஃபர்ஸ்ட் டே 1ல நடந்த மேட்ச் இதுதான். இந்த மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா, நீ என்ன மேட்ச் ரெண்டுமே பார்த்த? சைமல்டேனியஸா ரெண்டுமே பார்த்தேன். முக்காசி கவர் பண்ணது சிட்டி ரியல் மேட்ரிட். ஏன்னா அந்த ஒன்ஸ் அது 2 கோல் போனதுக்கு அப்புறம் பெப்போட ரியாக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சோடனே சரி அரசனல் விடுவோம் இது பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நான் வந்து இதுதான் பார்த்துட்டு இருந்தேன், ஆர்சனல் மேட்ச் தான் பார்த்துருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க ஃபர்ஸ்ட் யூசிஎல்ல இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாயனும் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூவர்ஸ் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம ஆர்டெட்டாட்ட வந்து நீங்க வந்து அலான்சோட்ட கேட்டீங்களா எப்படி அடிக்கிறதுன்னு, நீங்க வந்து ஜாக்கா கிட்ட கேட்டீங்களா அப்படிங்கும் போது வந்து அவனும் வந்து பேசியிருக்காங்கிறதெல்லாம் லிட்டரலா தெரியற மாதிரிதான் வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்ப யோசிச்சேன், கன்ஃபார்மா இவனுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏன்னா ஹோம் கேம் வேற. அதுவும் இல்லாம பேன் பண்ணி பிரான்ஸே அலோடு இல்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எமிரேட்ஸ் ஃபுல்லாவே தான். ஒரு கிளப் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, இந்த டிக்கெட் யாராவது நீங்க பேன் ஃபேன்ஸ் வித்தீங்கன்னா உங்களை பர்மனண்டா ஸ்டேடியம் மட்டும் பேன் பண்ணிடுவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ற அளவுக்கு இந்த வாட்டி கிளப்பாவே அவங்க ரெடியா இருந்திருக்காங்க. இந்த மேட்ச் வரணும், நாங்க சூப்பரா ஆடுவோம்னு. அது எதுவுமே நல்லாதான் விளாண்டாங்க. அந்த பெனால்டி இல்ல, பெனால்ட்டியோட ஆர்டர் வைஸ்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு எப்படின்னாக்கா, அந்த பாஸ் வந்து சாக்காக்கு போய் சாக்கா வந்து பார்த்தாக்கா, நல்லா பார்த்தானாக்கா பாஸ வந்து டச் எடுத்திருக்க மாட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க கெவின் டி ப்ரூய்னும் ஹாலாண்டோட பாஸும் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். டி ப்ரூய்னு ஹாலாண்டு ஓடிட்டு இருப்பான், பாலே பார்க்க மாட்டான், பால் போடுவாங்க, பால் வந்தோடனே அவன் முன்னாடி வந்தோடனே அடிப்பான். கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இந்த பாஸ். நல்லா நோட் பண்ணாக்கா பால் வந்தோடனே பாலை விட்டுருவாப்ல சாக்கா, விட்டுட்டு அவர் பாட்டு முன்னாடி போவாரு. ஒரு சின்ன ஒரே ஒரு அந்த இதுதான் பாடி ஃபெயிண்ட் மாதிரி போட்டு நாயர்லாம் எக்ஸ்பெக்டே பால் வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டாரு. ஆஸ் யூஷுவல் அந்த லெஃப்ட் ஃபுட்ல இருந்து அந்த ஹார்ட் கார்னருக்கு போறது வளைஞ்சு போற அந்த கோல் வந்து அவ்வளவு அழகா தான் இருக்கும். அது அடிச்ச ஸ்பீடுக்கு ஸ்டேடியமே எரப்ட் ஆயிருச்சு. என்ன அது ஒரு வைப். என்ன நான் ஒரு நிமிஷம் வந்து நான் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா இல்ல ஆர்சனல் ஃபேனா, நான் ஏன் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், பல காரணங்கள் தோணுச்சு. பட் ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனா வேற லெவல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பார்க்கலாம் நான் மேட்ச் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க டெம்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேணு என்னடா இப்படி விளாடுறீங்கன்ட்டு அவனுங்களும் சொல்லக்கூடாது, ஈக்குவலா கொடுத்தா அப்படின்னு அவனுங்க முன்னாடி போறாங்க. சானே பிரிக்கிறான், ட்ரிபிள் பண்ணி கொண்டு போறான். அந்த மேட்ச் வாங்கியிருக்கணும் ஆர்சனல். அவன் சானே வந்து பயங்கர செல்ஃபிஷா மிஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் பாஸா போட்டு டேப்பிங் மாதிரிலாம் வச்சிருந்தானாக்கா அழகா கிராண்ட்வேக்கே ஒரு 2 பாஸ் போட்டதாலே முடிச்சுட்டு முடிஞ்ச ஸ்பீடுக்கு அந்த சைடு நாபரி வந்து ஃபர்ஸ்ட் கோல் அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவருதான் அடிப்பாரு. ஏன்னா கடைசியில பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் கெயின் ஒரு மாதிரி டீசென்டான பாசிங் தான் அந்த மேட்ச்ல இருந்தே தவிர்த்து ஒரு அட்டாக்கரா வந்து ஒரு ப்ராப்பர் நம்பர் 9-ஆவோ இல்ல ஒரு த்ரெட்டாவோ நீங்க தோணல. பட் எமிரேட்ஸ் தான் ஒரு கோல்ன்ட்டு ஒரு பெனால்டி, பெனால்டி தான் அது, மாற்றமே கிடையாது. அப்படியே இங்க வந்தாக்கா டான் கார்லோ இல்ல இது பேசணும் கான்ட்ரவர்சியான இது. ஆர்சனலுக்கு இவரு டைவா போடுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைவ்னு கூட சொல்ல மாட்டேன், இந்த நாயரோட லெக்க வந்து இவனா போய் இடிச்சு விழுவாரு. டைவ் கூட இல்ல, அது வேணுக்குனே கிளிப் பண்ணி அந்த கிளிப்பை எத்தனை வாட்டி கிளீன் பண்ணி பார்த்தாலும் சரி. அதுதான் ஃபுட்பால் பாக்குறவன் எல்லாமே, என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஆர்சனல் ஃபேன் இருக்காங்க, அது பெனால்டி இல்ல மாப்பிள்ளன்னு தான் சொன்னாங்க. எவனாவது பெனால்ட்டின்னு சொன்னீங்கன்னாக்கா கடுப்பாயிருவேன். அது பெனால்ட்டியே கிடையாது. அப்படி பார்க்க போனா இந்த சைடு ஒரு மிஸ்டேக் ஆச்சுல, ராயா பாஸ் பண்ணி இவர் கேப்ரியல் கையில பிடிச்சு நிறுத்தினது, அது ஆஃப்டர் விசில்னு சொல்றேங்க. அது ஆப்வியஸா அது வந்து பெனால்ட்டி, பெனால்ட்டி கிளியர், அது கிளியர் பெனால்ட்டி. ஏன்னா விசில் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பால் டச் ஆகி கை பட்டாலே அது
இதுக்கு வந்து அவன் ஃபேன்ல ரைட்டன் ஒருத்தர் இருப்பார்ல, கண்ணாடி போட்டு அவர் இன்ஸ்டா ட்விட்டர் ஃபுல்லா இவங்க பணம் பாசிட்டிவா போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே சொல்றாங்க, ஒன்ஸ் விசில் அடிச்சிட்டாங்கன்னா அது பெனால்டி தான். இல்ல இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ரெஃப்ரியை தான் வந்து சொல்லணும். அவன் தான் வந்துட்டு சைல்டு ஷேரரு இந்த இதுக்கெல்லாம் இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொன்னாதான் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அப்படி பார்த்தாக்கா அங்க ஃப்ரீ கிக் வச்ச ஸ்பீடுக்கு கமிங் பேக் டு தி ரியல் மேட்ரிட் மேட்ச் 38 செகண்டா எவ்வளோனா 40 செகண்ட் 40 செகண்டுக்குள்ள வந்து சாம்பியன்ஸ் லீக் கோல் வந்து எதிரே பார்க்கல. அங்க பெர்னார்டோ சில்வா என்னன்னாக்கா சாலின் சக்கர் இவர்தான் அந்த மீம் அமைச்சாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தா கோலு ரொம்ப செம ஸ்டார்ட். அது என்னடா ஃபுட்பால் ஆப்ல தான் நான் 2 மேட்ச் பார்க்கல, ஆர்சனல் தான் பார்த்துட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்து போகுது என்னடான்னு பார்த்தா கோலு, என்னடா ரியல் மேட்ரிட் வாங்கிட்டாங்களா அப்படின்ட்டு போய் பார்த்தாக்க. ஆனா அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் தான் நாங்க யாருன்னு காமிச்சாங்க அந்த மேட்ச் காமிச்சாங்க. இப்பதான் என் தம்பி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான், அவனும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, சிட்டி அடிச்ச எல்லா கோலுமே வந்து மரண மாஸ் கோல். கார்டியால் அடிச்ச கோலா இருக்கட்டும், கார்டியாலாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. சிட்டி கேரியர்ல ஃபர்ஸ்ட் கோல் ரியல் மேட்ரிட்ல யாருதான் அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபில் ஃபோடன் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்து எல்லா பெரிய மேட்சுமே வந்து ஸ்டெப் இன் பண்ற ஒரு சூப்பரான பிளேயரா இருக்கணும். என்ன கோல் இது லெஃப்ட் ஃபுட்ல, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம இந்த மாதிரி கோலை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிடோட ஃபெடி வால்வர்டி கோல்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி லாஸ்டா போட்டாங்க. அந்த ஒரு வால்யூம் அந்த கோலுக்கு ஈக்குவலா ஃபோடன் போட்டது. ஏன்னா அந்த கோல் வந்து எனக்கு தெரிஞ்சு வால்வர்டி கோல் அடிச்சாலே அத நான் அடிச்சாலே பெல்டரோ இல்லாட்டி நீ ஒன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஸ்கிரீமரோ தான் அப்படிங்கிற மாதிரி வால்வர்டி கோல்ஸ் இருக்கும். பட் ஆனா ரீசெண்ட் டைம்ல யுனைடெட் கூட ஃபில் ஃபோடனோட கோல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபில் ஃபோடன் எல்லா பெரிய டீம்லயும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் அப் கொடுக்கணும்னாக்கா நான் இருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ச் வந்து ஒன் சைடா இருக்கும். டுப்ரைனா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் மிட்ஃபீல்ட் கார்டியால் அந்த சூப்பரா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் நம்ம மாஸ்டர் பெப் கார்டியோலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நல்ல ரிசல்ட் இது எங்களுக்கு. எனக்கு வந்து என்னடா டிரா இது அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி ஓகே, இருந்தாலும் நம்மள எதுவும் சொல்லக்கூடாது. அது இன்னொரு சின்ன டெம்ப்ளேட்னா பெப் கையில போட்டிருந்த வாட்ச் தான் கடைசியில டாக்கிங் போச்சுனா அதுதான். ஏன்னா வந்து அந்த வாட்ச் வந்து மொத்தம் 40 50க்குள்ளதான் அந்த வாட்ச். அந்த வாட்ச் வந்து ரஃபான் நடால் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு. ஸ்பெயின்ல 2 பேர் கிட்ட தான் இருக்கு. ஒண்ணு நடால் பெப். அந்த வாட்ச் வந்து இவ்வளவு மில்லியன் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்ச பத்தி யாரும் கையில போட்டு வாட்ச பத்தி நம்மளும் வந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா டாக் ஆஃப் த டவுனா மாறிச்சு. அது இவங்க டிரானது கூட விட்டுட்டு இந்த வாட்ச் எப்படி ஒரு கைக்கு வச்சுதான் பேச ஆரம்பிச்சாங்க. சோ அதனால வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றது சிட்டி ஆர்சனல் ஆல் இங்கிலீஷ் செமிஃபைனலா போகும்ன்றதான் ப்ரெடிக்ஷன். ஆனா பயர் முனிக் ஷாக் கொடுப்பாங்க, மேட்ரிட் ஷாக் கொடுப்பாங்கன்னு தெரியும். இல்ல அது சொல்லலாம் நம்ம. ஆனா ஆர்சனல் வர்சஸ் பயர்ன் மேட்ச பார்க்கும்போது செகண்ட் லெக் வந்து அவங்க ஊர்ல மியூனிக்ல. ஸோ மியூனிக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபயரா தான் இருக்கும். ஏன்னா இவங்க பயர்ன் பெருசா மிஸ்டேக் எதுவும் பண்ணல அன்னைக்கு. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கிளிக் ஆகல. அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட்ல போய் கிளிக் ஆகுதே தவிர ஃப்ரம் த பேக்ல இருந்து விளையாடும் போது எல்லாமே கிளிக் ஆகுது ப்ராப்பரா. அவங்களுக்கு முக்கால்வாசி எல்லாருமே சின்ன பசங்க. ஓரளவுக்கு மிடில் ஏஜ் ஜாஸ்தியான ஏஜ் வந்து சாணியக்கும் நாயருக்கும் மட்டும்தானே தவிர ஸ்குவாடாவே ஒரு மாதிரி யங் அண்ட் ஜம்பிள். ஸோ அவங்களுக்கு டியூஷனுக்கு லாஸ்ட் சீசன் இது. அதனால எப்படியாவது முடிச்சிடணும் தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போயிடுவோம். அடுத்த நாள் பார்சா பிஎஸ்ஜி பிஎஸ்ஜி சரியான மேட்ச். என்ன சொல்றேன், பார்சலோனா பிஎஸ்ஜி வந்து அவங்க ஹோம். ஆமா, அவேல ஜெயிச்சிட்டாங்க. பார்க்கெட்டே கரெக்டா, பார்க்கெட்டே பிரான்ஸ்ல. எனக்கு பேர்லாம் தெரியாது, இவனுக்கு பர சொல்லுவானுங்க. அவேல ஜெயிச்சிட்டாங்க. அவேல ஜெயிச்சிட்டா கேம்ப் நூல கன்ஃபார்மா ஜெயிக்கிற சான்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் என்ன மாதிரி கம்பேக் இது சின்ன சின்ன இதுதான் சொல்லணும். நம்ம ஓஸ்மன் டெம்பல் என்னடா நீ பார்சலோனா என் தம்பி நீங்க சொல்லி பார்சா பண்ண புலம்பிக்கிட்டு இருந்தான். இந்த நாயெல்லாம் சரியான ஸ்னேக்னா 10 கிட்டத்தட்ட 10 மேட்ச் தான் விளையாண்டு இருக்கான். 6 வருஷம் கேரியர்லயே அவன் ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்ணது பார்சலோனா மெடிக்கல் சென்டர்ல மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு செலவு பண்ணிருக்கோம். நாங்க எங்கள்கிட்டயே கோலம் போட்டு செலிப்ரேட் பண்றோம், அங்கேயே கொளுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா. பட் அது
அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. சம Goal goal அது. சரியான கோல். எம்பாப்பே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல 0 assist. இல்ல நீ அப்படி பார்த்தாக்கா நம்ம ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே விட்டுறலாம். ஆனா டெம்பலே கோலுக்கு காரணமே எம்பாப்பே. அவன் தான் எடுத்து வந்து பாஸ் போட்டு திரும்ப இங்க வந்து அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி கோல் வந்ததுக்கு ரீசனே ஆனா எம்பாப்பே தான். இவங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் கிளிக் பண்ணதான் மேட்ரு. பெட்ரி 6 மாசம் கழிச்சு பார்சிலோனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மாதிரி எனக்கு என்னன்னாக்கா சாவி சொல்லிட்டாப்ல நான் வெளியே போறேன்ட்டு, இதுவே பசங்க மைண்ட் கிளியர் ஆயிருக்கும் போல. அதனால செஞ்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. மெயினா இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த இதுல வந்து பெஸ்ட் பிளேயர் பார்சிலோனா ரஃபீனியா. என்ன கோல் இது ஃபர்ஸ்ட் கோல் எக்ஸ்பெக்டே பண்ணல நானு. வேற லெவல்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நெய்மார் மாதிரி செலிப்ரேஷன். நெய்மார விட்டு தருவோம் நம்ம. இதுக்கு அடுத்து வந்து இவங்க மேட்ச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். பாரிஸ் இருந்தாலும் பார்சிலோனா வந்து டோட்டலா பாரிஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம் அடுத்து. லெக் 2 பத்தி அடுத்த மேட்ச் யாருன்னா அத்லெட்டிகோ டி மேட்ரிட் vs PSV. மேட்ரிட்ல நடந்துச்சு. ஜெயிச்சிட்டாங்க 2-1 ஜெயிச்சிட்டு ஒரு சூப்பரான விஷயம் என்ன இங்க சொல்லணும் அப்படின்னாக்கா, லைஃப் இஸ் ஆல்வேஸ் கிவ் யூ செகண்ட் சான்சஸ் தான் நான் சொல்லுவேன். ஆண்டோன் கிரீஸ்மேன் அவர் என்ன ஹாப்பியா இருக்காருங்க அத்லெட்டிகோ மேட்ரிட். பாசாவோட அங்க செம ஹாப்பியா இருக்காரு. ஒரு சில டைம்ல பார்க்கும்போது வந்து என்னதான் நம்ம ராங்கான மிஸ்டேக்ஸ் இப்போ இவன் கிரீஸ்மேனா இருக்கட்டும், நம்ம அதை பத்தி ஒரு ரீலே போனோம். குட்டினியோ போக்பாலும் காலியாகி போனாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கிரீஸ்மேன் இங்க திரும்ப வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச் எவ்வளவு சீசன்ல அண்டர்ரேட்டட் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாவே கிரீஸ்மேன் தான் அத்லெட்டிகோ பண்ணிருக்கு. சூப்பரா ஆனாங்க, ரொம்ப சூப்பரா. அத்லெட்டிகோல டிஃபென்ஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இப்ப இந்த டீம் என்ன மாத்திருச்சு, நாம வந்து கோல் போடுவோம். ஆமா, அத்லெட்டிகோ வந்து ஒரு மாதிரி பஸ் பார்க்கிங்க மட்டுமே ஃபாலோ பண்ணி அதை விட்டுட்டு இப்ப என்னன்னா பிரின்னு பிரிக்கிறாங்க. எனக்கு என்னடா இது அத்லெட்டிகோவா அதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு டாட்மண்ட் வந்து ஒரே ஒரு ஆள் டாட்மண்ட் நான் சொல்லி, அவன் யாருன்னா ஜூலியன் பிராண்ட். அவன் அந்த டீமோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். கடைசி பால் தான் சாம் நான் பாத்துட்டு இருக்கேன் போஸ்ட்ல கொடுத்து உள்ள போயிருந்தா டிராடா மேட்ச். அடுத்த மேட்ச் டாட்மண்ட் வேற 2 வாட்டி வந்து போஸ்ட்ல கொடுத்தான் பிராண்டுக்கு. சீசன் நல்ல சீசன். கேன்சர்ல இருந்து வெளியே வந்த இல்ல ஈவன் செபாஸ்டியன் ஹாலர். எனக்கு அதுல ஹாலண்ட் வந்தது. ஹாலர் வந்து கோல் சூப்பரான ஒரு கோல்னு சொல்லலாம். சான்சோ பத்தி பேசணும்னா ஒண்ணுமே கழட்டல. என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. அந்த மேட்ச் ஏதாவது ஒரு இது சொல்லிட்டு வந்தானுன்னா அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ணல. நான் மேட்ச் பார்த்தேன், இவன் ஏதாவது பண்ணுவானா, திரும்ப யுனைடெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா, நல்லா பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அவன் ஒண்ணுமே பண்ணலங்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏதாவது பண்ணி திரும்ப மாஸ் ஆகி டாக்கா போட்டோம்னு அப்புறம் எங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு ஆமா கிளிப்பாங்க இவங்க காலி பண்ணிட்டாங்கன்ட்டு. ஒண்ணுமே அவரு பண்ணலாங்க. சோ அதனால இந்த மேட்ச் வந்து ஒன் சைடா போனது. ஒன் சைடு தான் அத்லெட்டிகோ டோட்டலா ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா அந்த சைடு வந்து ஒரு டீமாங்கிறத விட ஹம்முன்ஸ்லாம் எக்கச்சக்க மிஸ்டேக் வாங்கியிருப்பாங்க. ஒரு வாட்டி செகண்ட் வாட்டியும் வந்து மிஸ்டேக் பண்ணுவான், ஜஸ்ட் மிஸ் கீப்பர் வந்து காப்பாற்றுவான். நிறைய வாட்டி அவன் கீப்பர் தான். சோ அதனால பொரிசியாவோட மேட்ச் வந்து எனக்கு மேட்ச் டாட்மண்ட்னால ஒருவேளை அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட்னால மேபி ஏதாவது திரும்பலாம் ஏதாச்சும் நடக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து ஏன்னா அத்லெட்டிகோக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னா இன்டர் போட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இன்டர் வந்து லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட், அவங்கள போட்டு உள்ள வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்ல. அத்லெட்டிகோ ஆஸ் யூசுவல் ஒன் ஆஃப் த டாப் டீம் தான். எப்பவுமே சிமியோனே வந்து நீங்க இந்த மாதிரி 1-on-1ல வந்து சிமியோனே நீங்க நம்ம தெரிஞ்ச முடியும் கண்டிப்பா. இப்போ அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு பாரு சிட்பேக் அண்ட் அட்டாக்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 கோலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு பாய்ஸ் இறக்கி அடியால் மாதிரி வச்சு வேலை போறதுன்னு தோணுது. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்துரும் செகண்ட் லெக் குவார்டர் ஃபைனல்ஸ். இது அப்படியே திருப்பி கீழே அதுதான் ஸ்டார்ட் ஆகும். இந்த அத்லெட்டிகோ யார் ஜெயிப்பா? மேட்ரிட் தான் பேசுறாங்க. டாட்மண்டோட மேட்ரிட் உள்ள போனச்சா. எனக்கு வந்து யார் ஜெயிச்சாலும் பிரச்சனையே கிடையாது. இந்த 2 டீமுமே ஒரு நியூட்ரலான டீம். ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டீம். சோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது யார் ஜெயிச்சாலும். நீங்க வந்து உங்களுக்கு யார் ஜெயிக்கணும்னு சொல்லிருந்தீங்க. பார்சிலோனா பிஎஸ்சி ஆப்வியஸா பார்சிலோனா தான். எனக்கும் பார்சிலோனா தான் ஆப்வியஸா ஜெயிக்கணும். எனக்கு பிஎஸ்சி ஹென்ரிக்கு எல்லாம் விட்டா இதுல இன்னொரு மேட்டர் என்ன சொன்னா, இந்த சாவி சாவி லூயிஸ் ஹென்ரிக்கோட பாண்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரே காலி பண்ண கதை மாதிரி தான் இது இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து கேம்ப்ல வந்து திருப்பினாங்கன்னா இல்ல என்னன்னா இவனுக்கு பார்சிலோனா ஒரு சில டைம்ல பித்துக்குவீங்க ஏதாவது பண்ணிடுங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் ஜெயிக்க நிறைய சான்ஸ்.
ஏதாவது ஒரு எம்பாப்பே ஏதாவது பண்ணி என்ட்ரிக்கு ஏதாவது மாஸ்டர் டாக்டிக்ஸ் பண்ணி ஆமா. திருப்பினா மட்டுமே இல்ல ஏன்னா அவங்க இன்டர்னலாவே இந்த எம்பாப்பே விஷயத்துல ஆடி போயிருக்காங்க. அதுதான் நான் ப்ரிவியூல சொன்னேன். எம்பாப்பே கிளம்புறதே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு எம்பாப்பே ஒரு வார மாதிரி தான். அது ரொம்ப நாளாவே நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இவங்க சப்ஸ்டியூட் பண்றதும் சரி, வெளியே பிரஸ் மீட்லயும் அவரை போட்டு டார்ச்சர் பண்றதுமே சரி. அப்பார்ட் ஃப்ரம் பிஎஸ்சியுமே விட்டுட்டாங்க. சரி ஓகே, இனி இது இல்லாம டீம் பில்ட் பண்ணுவோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. இதனால ஆப்வியஸா வின்னர் லாஸ்ட்னா பார்சா தான். சூப்பர் நைஸ். சோ செகண்ட் அடுத்து இருக்குன்னா சிட்டி ரியல். நான் வந்து ரியல் மேட்ரிட் தான். ஏன்னா நாங்க வந்து இங்க போன வாட்டி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? இந்த லீக், இந்த சாம்பியன்ஸ் லீக்கு சிட்டி அடிச்சதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏரியால அவங்களே செஞ்சாங்க. சோ அதனால ரைட் ஆஃபே பண்ண முடியாது. ஏன்னா மேட்ரிட் பாய்ஸ் வந்து when comes to that music you cannot do it. ஒரு ரைட் ஆஃபே பண்ண முடியாத டீமா இருக்காங்க. அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்க. மாட்ரிச் உள்ள இறங்கணும்னே கேம் பாருச்சு. க்ரூஸ் இறங்கணும்னே கேம். ஒரே பிரச்சனை சவுமினி இல்ல. அந்த ஒரு எல்ல கார்டானா சவுமினி கண்டிப்பா எப்படி இருந்தாலுமே அதுக்கு ஏதாவது கமலிங்கா வந்த பொசிஷன்ல ஆட விட்டு வேற ஏதாவது ஒரு பிளேயர் கூட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு மாட்ரிச்சோட கடைசி சீசன் வரை இதுதான் எக்ஸ்டெண்ட் ஆகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மாட்ரிச் கடைசி சீசனுங்கிறதுனால கன்ஃபார்மா வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. 50-50 எனக்கு தெரிஞ்சு. இவங்க ஃபேன்ஸ் அங்க வந்து சிட்டில சொல்லவும் முடியாது, தியேட்டர்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து பம்ப்டா இருக்கு. 5 வருஷமா ஒரு டீம் பம்ப்டா இருக்கு. ஃபெர்குசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். யூ கேன், இப்ப அவர் சொன்னார்ல யூ கேன் வின் திஸ் ப்ளூ பாய்ஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப மாறிடுச்சு. அவ்வளவுதான். எங்க போனாலும் ப்ளூ தான் வரப்போகுது, எங்க போனாலும் இவங்க தான் வரப்போறாங்க. எங்களுக்கு ஆவேசா மெட்ரிட் தான் வரணும். மெட்ரிட் வந்தாதான் இனி உள்ள போறப்ப ஜாலியா இருக்கும். இல்ல மேட்ரிட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. 50-50 என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படிதான் அது. பட் எப்படி வேணாமா, ஏன்னா ரைட் ஆஃப் பண்ண முடியாது மேட்ரிட. சோ அடுத்த லாஸ்ட் அர்சனல் ரெட்டை துப்பாக்கி வருமா வராது அந்த ஒரு மேட்ச் தான் முடிவு. இல்ல இது வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான். பேன் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு ரீசன் வந்து டூஷலோட கடைசி சீசனை அவங்க ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணியானுங்கிற சிச்சுவேஷன். ஹாரி கேன் வந்து வேற வழி இல்ல, டிராஃபி எடுத்தாகணும் நிலைமை. இதெல்லாம் இருக்கிற ஒரு டிராஃபி அது ஒண்ணுதான் வாய்ப்பு இருந்ததுனாக்கா இது பண்ணலாம். பட் அர்சனல் பைஸ் ஃபயர் ஆகி ஏதாவது பண்ணணும். ஆர்சனல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆக வேணாம், இருக்கிறத வந்து கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்ணாலே. ஒரு கோல் அடிச்சுட்டு பஸ் பார்க் பண்ணிங்கனாலே இல்ல, பஸ்லாம் அவங்க இருக்கிறத அவங்க எப்பவும் பண்றத பண்ணாலே கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க. இதுவுமே 50-50 போறதுக்கான வாய்ப்புகள். ஆமா, கன்ஃபார்மா இப்ப ப்ரெடிக்ஷன்ல பார்த்தா பார்சா வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் த்ரூ ஆவாங்க. அந்த சைடு அத்லெட்டிகோ ரெண்டு த்ரூ ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் சாலிடா இருக்கு. மேட்ரிடா சிட்டியா அர்சனலா பேனான்றது கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. கழிவுலாம் ஊத்தாதீங்க. தப்பா பேசியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வாட்டியும் தப்பா தான் பேசுவோம். மாத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.